இப்போ உங்களுக்கு ஏசப்ப நான் உங்கள் யுத்தத்தை ஓய பண்ண பிறகு உன் பிரச்சனை முடிக்க போகிறேன், உன்ட குற்றம் இருந்தால் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவே, என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் முழுவதையும் உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன். என்னிடத்திலே பொறாமைகளோ, கசப்புகளோ, வன்கண்களோ, குற்றப்படுத்துதலோ, குறை சொல்லுதலோ, பகையோ இருந்தால் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்திகரிக்கிறேன். தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். தீய நோக்கம், தீய சிந்தனை பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்கள் என்னிடத்தில் இருக்குமானால் இயேசுவே, நீங்கள் ஒரு விஷயம் மன்னித்து என் கேள்விக்கு, என் ஜெபத்துக்கு பதில் தாங்க. தகப்பனே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உம்முடைய கரம் என்னோடு இருந்து என் எல்லையை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதித்து எந்த தீங்கும் எனக்கு வராத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் வீட்டுக்கு போன உடனே எனக்கு ஒரு நல்ல செய்தி என் காதில் கேட்க போகிறேன். என் இருதயம் இப்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே அபிஷேகம், கிருபை, தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறது. இயேசுவே, என் தேவைகளை சந்திங்க. நான் பகையை எடுத்து போடுகிறேன், பொறாமையை எடுத்து போடுகிறேன். நான் சொல்லுகிறபடியே எனக்கு நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.